அவருடைய பின்னடைவிற்கு 2 பேர் காரணம். ஒன்னு ஜெயலலிதா, இன்னொன்னு பிரேமலதா. ஏங்க பிரேமலதா தான் வந்து ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன். விஜயகாந்துக்கு ரோல் மாடல் எம்ஜிஆர், பிரேமலதாக்கு ரோல் மாடல் ஜெயலலிதா. 2 தாவும் சேர்ந்து தான் வந்து விஜயகாந்துக்கு முடிவு கட்டினார்கள் நான் சொல்றேன். பிரேமலதாவின் இந்த பேராசை இருக்கு இல்லையா, இது எல்லையற்றதா இருக்கு. எவ்வளவு எல்லையற்றதா இருக்குன்னா, கடைசியா அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நகரக்கூட முடியாதுங்கிற நிலைமையில நீங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவரை அந்த பாப்புலாரிட்டியை விற்பதற்கு பிரேமலதா முயற்சி செய்தார். இதுதான் வந்து ஒரு மோசமான முடிவு. ஜெயலலிதாவோட கூட்டணி அமைக்கிறார், 29 தொகுதிகளில் ஜெயிக்கிறார். எதிர்கட்சி தலைவர் அப்படிப்பட்ட உயரத்தை அவரே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். அது உச்சம். அந்த உச்சத்துல இருந்தே தான் வீழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். ஜெயலலிதா தான் இவருடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் நான் சொல்றேன். என்னன்னா 2011 பிறகு தொடர்ந்து அவருக்கும் இவங்களுக்கும் ஒத்து வரல. ஒவ்வொரு பார்ப்பன ஊடகமும் அவருடைய செயலை கோமாளித்தனமாக சித்தரித்தது. இப்ப மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரே அடியாக கேப்டன் விஜயகாந்தை அழித்து நொறுக்கி ஒரு கூட்டணி. அது கேப்டன் விஜயகாந்தை அழித்தது மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமா 10 வருடங்கள் நாம் அதிமுகவின் கொடுமையிலும் நேரடியான பாஜகவின் ஆளுகைக்கு உட்பட்டும் இருக்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டத்தை அந்த கூட்டணி உருவாக்கும். இன்னும் சொல்றதா இருந்தா அது ஒரு மக்கள் விரோத கூட்டணி. வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு துயரம். என்ன காரணம்? பெரிய லாபம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொள்கையே இல்லை என்பதே அந்த பேர் காட்டுது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டு போடுற ஒரு கொள்கை தான். இதுதான் பிரதான கொள்கைன்னு இருந்துச்சுன்னா இந்த கொள்கை பெனிட்ரேட் பண்ணும், அது பயணிக்கும். அதுக்கு தலைவர்கள் தானாக உருவாவார்கள். இங்க கேப்டன் இருந்தாரு, ஆனா கப்பல் இல்லை. கொள்கை என்பது கப்பல். விஜயகாந்தும் சரி, லாபம் எங்கே வருகிறது அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது கொள்கை இன்மைங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா லாபம் நோக்கி போகுது. நமக்கு இத்தனை % ஓட்டு இருக்குது, இதை சார்ந்து இவ்வளவு பணம் தாராங்கிறான், அந்த கூட்டணிக்கு போகும். இப்படி செய்யும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு மேலுள்ள நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சங்கிகள் பாராட்டுறாங்களே, மோடியின் அன்பை பெற்றவர், தேசியத்தை வந்து விரும்பியவர், தன்னுடைய திரைப்படங்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளை அடையாளம் காட்டியவர். நான் ஏற்கனவே சொன்னேன், அவரு புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரினுடைய பெயரை வைத்துத்தான் வந்து வளர்ந்து வர்றாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் படங்கள் நடிக்கிறாரு. பின்னாடி அரசியல் காரணங்களுக்காக போய் இவங்களோட கூட்டணி வச்சுட்டாரே தவிர கொள்கை ரீதியாகவே அவர் வந்து இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லவே முடியாது. அதனால சங்கிகளினுடைய பேச்சை நாம் இதுல கணக்குல சேர்க்கக்கூடாது. அவனுங்க எது மேலனாலும் தன்னுடைய ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போறாரு. இன்னும் சொல்ல போனா பெரியார் தலையிலேயே காவியை ஊத்திட்டு போற ஒரு கேடுகட்ட மனிதர்கள் அவர்களுடைய பேச்சை நாம் இதுல கணக்கில் எடுக்க. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து மறைந்திருக்கிறார், தேமுதிக தலைவரும் கூட. அவரை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? ஏன்னா இன்றைக்கு காலையிலிருந்து பல்வேறு அவரை பற்றிய செய்திகள் வந்து திரைத்துறையினரால், அரசியல்வாதிகளால், சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. நீங்கள் எப்படி விஜயகாந்தை மதிப்பிடுகிறீர்கள்? விஜயகாந்தை மதிப்பிடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நாம பொதுவாகவே ஒரு பொலிட்டிக்கல் தளம், நம்ம பொலிட்டிக்கலாக தான் ஒரு கண்டென்ட்டை பேசுவோம். அப்போ அவரை மதிப்பிடுவது என்பது அவருடைய நடிப்பு, அவருடைய தனிப்பட்ட குணாதிசயம், இதிலிருந்து நம்ம மதிப்பிடுறது இல்லை. அவருடைய அரசியல் வாழ்க்கை, அது எந்த திசையில் ஆரம்பித்தது, எந்த திசைக்கு பயணித்தது, அது எங்கே போய் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பிரதானமானதுன்னு நினைக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்தினுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை மக்கள் புகழ்கிறார்கள். அதாவது அவருடைய இந்த வீராவேசமான பேச்சுக்கள், அந்த டைமிங் சென்ஸு, சில நக்கலான வார்த்தைகள், இது எல்லாமே வந்து துணிச்சல். அப்புறம் யாருனாலும் உதவி செய்யற. ஆமா, அது வந்து எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர், அவர் வந்து தெரிந்தவர், அவரு விஜயகாந்தோடு பணியாற்றியவர். அவர் சொன்னது என்னன்னா, விஜயகாந்த் வாய்ப்பு தேடிய காலங்களிலேயே அவங்க வீட்டிலிருந்து வருகிற பணத்தில் தன்னோடு இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர், தன்னோட வாய்ப்பு தேடி அலைகிறவர்கள் எல்லாருக்கும் உணவு அளிக்கிறது அப்படிங்கிற வழக்கத்தை வைத்திருந்தார். அதாவது பெரும் பணக்காரர்கள், வசதியான பின்புலத்திலிருந்து தான் வராரு. அந்த பணம் தனக்குன்னு வச்சுக்கிடாம கூட இருக்கிறவங்களுக்கு உணவு அளிக்கிறது, அவங்களுக்கு சட்டத்தில் துணி இல்லைனாலும் உங்களுக்கு எது தேவைனாலும் உதவுவது அப்படிங்கிற அடிப்படை தன்மைகள், அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அது வெறுமனே அதை மட்டும் நம்ம வச்சு நல்ல மனிதர். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆளுமையாக, ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவராக பார்த்தோம்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர் தான் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா
அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே, அரசியலுக்கு ரொம்ப முக்கியமானது நிர்வாகத்திறன், அது ரொம்ப முக்கியம். ஒரு பிசினஸுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி அரசியலுக்கும் தேவைப்படுகிறது. அந்த வகையில் நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கிறதே தெரிஞ்சதே கேப்டன் ஒருத்தர் அந்த பதவிக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான். விஜயகாந்த் அந்த பதவிக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நடிகர் சங்கத்திலிருந்து துபாய்க்கு போய் நிதி திரட்டுவதற்காக நடத்துவது, அதுவரைக்கும் வராத ரஜினிகாந்த் இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைகள் எல்லாம் கொண்டாந்து அங்கே இறக்கி மொத்தமாக செயல்பட வைத்தது. அந்த பணத்தை ஓரளவுக்கு சரியாக பயன்படுத்தியது. அதுக்கு பிற்பாடும் போய் இவங்க பணத்தெல்லாம் உருட்டினாங்க, கிரிக்கெட் வச்சாங்க, என்னெல்லாம் வித்த காட்டினாங்க. ஆனாலும் கூட அந்த கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்கோ அதுக்கான எந்த வேலையுமே இவங்க சரியாக செய்யலை. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக மக்களை திரட்டுவதும் அதை சரியாக கூட்டிட்டு போகிறதுக்குமான ஆற்றல்லாம் அவருக்கு இருந்துச்சு. அதுதான் அந்த துணிச்சல். அது மட்டும் இல்லாமல் ஒரு முரட்டு துணிச்சல். வெறுமனே இது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் நான் ஒரு அரசியல் கட்சியாக வருவேன் அப்படின்னு இறங்கி நின்னார். அந்த துணிச்சலும் யாரும் எதிர்பார்த்திடாத ஒன்று தான். அந்த துணிச்சலே கூட மக்களுக்கு ஒரு பெரிய வாக்காக மாறியது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வெறுமனே நீங்கள் ரஜினிகாந்தே கூட, அனானப்பட்ட ரஜினிகாந்த் எப்பவோ அரசியலுக்கு விடுவார். விஜயகாந்துக்கு முன்னுக்கிட்டேயே அவர் எஜமான் பட காலகட்டத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இவர் அரசியலுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் 2005 செப்டம்பரில் கட்சி ஆரம்பிக்கிறார். 2006 எலெக்ஷனில் போட்டியிடுறாரு. தானே ஒரு எம்எல்ஏவா எலெக்ட் ஆகி வர்றாரு. இது அதுவும் 8% வாக்குகளை முதல் எலெக்ஷன்லேயே பெறுறாரு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ரஜினிகாந்த் அப்போதும் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். அப்போ கடைசியாக போன தேர்தலில் கூட ரஜினி வருவார்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டம் அப்படி எந்த வாய்ச்ச விடாலும் அவர் சொல்லவே இல்லை. அப்போ செயல்படுறதுல அவர் தனிப்பட்ட முறையில் அந்த அந்த துணிச்சலை நம்ம எக்காலத்திலும் யாராக இருந்தாலும் பாராட்ட தான் செய்யணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தனிநபராக சரியா இருக்கிறார், தனிநபராக தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கிறார், ரைட்டு. அவருக்கு என்ன கொள்கை? இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த பேர்லயே கூட கொள்கையே இல்லை என்பதே அந்த பேர் காட்டுது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிறது எல்லாத்தையும் பிச்சு போட்டு போடுற ஒரு 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 கொள்கை தான். அது கொள்கை ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய முன்னோடியாக தன்னுடைய ரோல் மாடலாக யாரை வைத்து கொண்டார் அப்படின்னா எம்ஜிஆரை வச்சுக்கிட்டார். இவரை கருப்பு எம்ஜிஆர்னு ஆமா, கருப்பு எம்ஜிஆர்னு அழைத்தாங்க. சில நேரங்களில் தொப்பி கண்ணாடி போட்டு இன்னைக்கு எடப்பாடி பண்ற சேட்டையை ஃபுல்லாக அவர் அப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2005க்கு அப்புறம் அந்த கிளவிகளை கட்டி பிடிக்கிறதுலேருந்து எல்லா போஸுமே, எம்ஜிஆர் போட்ட எல்லா போஸுமே ஆல்ரெடி வந்துருச்சு. இனிமேல் எதை செஞ்சாலும் விஜயகாந்தை பார்த்து தான் எடப்பாடி செய்ய வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு அவர் கருப்பு எம்ஜிஆராகவே வந்துட்டார். அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு கொள்கை இருக்கணும் இல்லையா? எம்ஜிஆருக்கும் எந்த கொள்கையும் கிடையாது. ஏன் இவர்களுக்கு கொள்கை கிடையாது அப்படின்னா, இவர்கள் எல்லோருமே இந்த திரைப்பிரபலம் அப்படிங்கிற பின்னணியில இருந்தா வராங்க. குறைந்தபட்சம் ஒரு கொள்கை உள்ள ஒரு கட்சியோட டைப் பண்ணிட்டாலோ இணைந்து கொண்டாலோ கூட அவர்கள் அதுக்கு பயணிக்கலாம், பாடுபடலாம். இப்போ எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார். திமுகவில் இருந்து அது செயல்பட்டு அது போகுது அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. நீங்க கலைஞராக இருந்தாலும் சரி, அதில் இருந்தப்ப எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அவர்கள் அதில் ஒரு பங்களிப்பு செய்கிறார்களே தவிர அந்த கொள்கை தான் மொத்த உயிராக இருந்து இழுத்துட்டு போகுது. அப்படிப்பட்ட கொள்கை. இந்த கொள்கைன்னு என்ன சொல்றோம்னா, ஒன்று வர்க்கம், இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வர்க்கம், இன்னொன்று ஜாதி. இந்த ரெண்டு பிரச்சனையையும் கை வைக்காமல் வெறுமனே கொள்கையை பற்றி பேசுவதுங்கிறது அது கொள்கை அல்ல, அது ஜுலாகி. இப்போ நீங்கள் தேமுதிகவுடைய வெப்சைட்லையோ அல்லது அவருடைய கொள்கை அறிக்கையிலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கொள்கைன்னு போட்டிருக்காங்கன்னா, எதெல்லாம் திராவிட கொள்கைகளோ அதை கொஞ்சம் உள்ள மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தீவிரவாதத்தை எதிர்ப்பது, லஞ்ச லாவண்யங்களை ஒழிப்பது, நேர்மையாக நாணயமாக அரசியல் செய்வது, நேர்மை நாணயம் லஞ்ச லாவண்யம், இதெல்லாம் சங்கர் படத்தோட அந்த ஒன்லைன். டெரரிசம், அதாவது தீவிரவாதத்தை எதிர்ப்பதுங்கிறது ஆல்ரெடி அவர் திரைப்படங்களில் செய்கிறது. இந்த தீவிரவாதம்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு சண்டையிடுவது, இந்த மாதிரியான இது தீவிரவாதத்துக்கு எந்த டெஃபினிஷனுமே கிடையாது.
வெள்ளைக்காரர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தும் போது அவர்களுக்கு எதிராக வேலை செய்தவர்கள், சண்டையிட்டவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தான். அரசு ஸ்டெர்லைட்ல போராடினவர்கள் தீவிரவாதிகள் தான். ஏன் இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் ஹமாஸ் தீவிரவாதின்னு தான் சொல்லுவான். இப்ப தீவிரவாதத்துக்கு டெபினிஷன் கிடையாது. இங்க இவர் படத்துல தீவிரவாதின்னு சொல்லி பாகிஸ்தான்காரர்களை காட்டி பழகிட்டாங்க, அதையும் வச்சிருக்கிறார். சரிங்களா? மக்கள் போராட்டத்துக்காக போராடுகிறவர்கள். அப்ப இங்க வந்து கொள்கை என்பது வெகு மக்களுக்குமான சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மாதிரியான ஒரு பொது தளத்தில் கொள்கைகள் இல்லை. ஏன் இவர்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னா, இவர்கள் வெறுமனே திரை பிரபலம் பிம்பத்துல தான் வராங்க. அப்ப அவங்க மறுபடியும் லஞ்ச லாவண்யத்தை தான் சொல்லுவாங்க. லஞ்ச லாவண்யம் என்பது முதலாளித்துவம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு உப விளைவு. ஏன்னா சாக்கடையும் கொசுவையும் அழிப்போம் அப்படிங்கிறது வந்து அது கரெக்ட் தான். ஃபேக்டரி உருவாக்கி வைத்திருக்கிற உப விளைவு, அல்லது இந்த நகரம் உருவாக்கி இருக்கிற உப விளைவு அது. அதை கட்டுப்படுத்துவதெல்லாம் இருக்கட்டும். ஆனா மூலம் என்ன? முதலாளித்துவம். அப்ப அதே மாதிரி இங்க லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்போங்கிறது மட்டும் கொள்கையாக இருக்க முடியாது. ஏன்னா இவர்களுக்கு கொள்கை கிடையாது. இப்ப இந்த கொள்கை இன்மை எங்க வேலை செய்யுது? மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் காலங்காலமா சுரண்டலும் கொள்ளையடித்தலும் நடக்கிறாங்க. அது ஊழலா தெரியல, அது தெரியாது. மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் இந்த இந்திய சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது. உலகம் முழுவதும் வர்க்கமாக, பணக்காரன் ஏழை, இந்த ரெண்டு வர்க்கமாக பிரிந்து கிடக்கிறாங்க. அப்போ சாதியின் பெயரால் ஒடுக்குவது ஒரு பிரச்சனை, இன்னொன்று வர்க்கத்தின் பெயரால் ஒடுக்குவது இன்னொரு பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் மையமாக கொள்ளாமல் எதை வைத்து நீங்கள் அரசியல் செய்தாலும் அந்த அரசியல் என்பது தவறானதாக தான் போய் முடியும். அப்ப அப்படி சொல்லுவதெல்லாம் வந்து மேல் பூச்சாகத்தான், வெறும் வார்த்தை சவடலாக இருக்குமே தவிர அது கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் பிரதான கொள்கைன்னு இருந்துச்சுன்னா இந்த கொள்கை பெனிட்ரேட் பண்ணும், அது பயணிக்கும், அதுக்கு தலைவர்கள் தானாக உருவாவார்கள். இங்க கேப்டன் இருந்தாரு, ஆனா கப்பல் இல்லை. கொள்கை என்பது கப்பல். சரிங்களா? கப்பல் இருந்தால் ஒரு கேப்டன் தானா உருவாவான். இதைத்தான் நாம சொல்றோம். நீங்க வந்து திராவிட கொள்கைக்கு தானாக புது ஆட்கள் உருவாவார்கள். ஆனா அதிமுகங்கிற கட்சிக்கு யார் உருவாவா? தனிநபர்கள் அங்க வேலை செஞ்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதை நகர்த்திட்டு போறது என்னன்னா, பார்ப்பனியம் நகர்த்திட்டு போகும். திராவிடத்தை வீழ்த்துவதற்கும் திராவிட சித்தாந்தத்திற்கும் ஒரு கட்சி இருக்குது, திமுக இருக்கு. அதுக்கு எதிர்த்தரப்பில் ஒரு லைட் வெயிட் சங்கித்தனம் வேணும், ஒரு மெலிதான ஒரு சங்கித்தனம் தேவைப்படுகிறது. அதுக்கு எம்ஜிஆரை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்புறம் ஜெயலலிதா வராங்க, அப்புறம் அந்த கட்சி காணாம போயிருது. அவ்வளவுதான். அந்த ரெண்டு பிரபல்யங்களினுடைய பிம்பத்தில் தான் அது நிக்குது. அதுக்கப்புறம் இப்போ செத்துக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்றதா இருந்தா இதே நிலைதான் தன் வாழ்க்கையிலே சந்திக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த். 2005 2006 இருந்து அவருடைய வளர்ச்சி ஆரம்பிக்குதுன்னா 2011 அபரிமிதமான வளர்ச்சி. நம்ம வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஜெயலலிதாவோட கூட்டணி அமைத்து எதிர்கட்சி தலைவர். ஆமா, ஜெயலலிதாவோட கூட்டணி அமைக்கிறார். 40 சீட்ல 40 தொகுதிகளில் நிற்கிறாரு. 29 தொகுதிகளில் ஜெயிக்கிறார். எதிர்கட்சி தலைவர். இது வந்து அப்படிப்பட்ட உயரத்தை அவரே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். அது உச்சம். உச்சம்னு ஒன்று இருந்தா வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த உச்சத்துல இருந்தே தான் வீழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னு சொல்லணும். அவரு அதற்கு பிறகு வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தல், இப்போ ஜெயலலிதாவோடு அவருக்கு வந்து முரண்பாடு வந்துருச்சு. வந்த பிறகு சட்டமன்றத்தில் மோதிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த விவரங்கள் இருக்குது. 14 வந்து மோடி, அன்றைக்கு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மோடி பாஜக கூட்டணியில் வந்து இணையறார். அவர், வைகோ, அவங்க எல்லாருமே அந்த கூட்டணியில் தமிழருவி மணியன். அதுதான் சொல்கிறேன். என்னன்னா, முதல்ல ஒன்று வைகோ, தமிழருவி மணியன் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த செட்டப் எங்கேருந்து எப்படி உருவாகும், இவங்க ஏறின வண்டி ஏதாவது உருப்பட்டுருக்காங்கிறது அது வேற விஷயம். இன்னொன்று, இவருக்கு என்ன இலக்கு இருந்துச்சு? இவருக்கு ஏதாவது தனிப்பட்ட கொள்கை இருந்ததுன்னா இப்படி மாற்றி மாற்றி போயிருப்பாரா? ஆமா, ஒரு மதவாத பாசிச கட்சியோடு சமரசம் பண்ணிட்டு போறாருங்க ஈஸியா. நீங்க வந்து மோடியும் இவரும் வந்து சந்திச்சு கை கொடுத்து பேசிக்கிறாங்க. அது எப்படி முடியுது? கேப்டன் நல்லவர், கேப்டன் இரக்கமனம் உள்ளவர், அது வேலை செய்யாது. கொள்கை என்ன? இப்போ தனிப்பட்ட முறையில் நான் ஒன்று சொல்றேன், பார்ப்பனர்கள்ல பல பேர் நல்லவர்கள் உண்டு,
அவங்க நிறைய நாய்க்கெல்லாம் நிறைய பிஸ்கட் போடுவாங்க, நல்ல சாப்பாடெல்லாம் போடுவாங்க. மனிதர்களைத்தான் அவர்கள் வர்ணாசிரமாக சரியாக நடத்துவாங்க. ரெண்டும் வேற கொள்கை. அவர்கள் தெளிவாக பாஜக ஆதரிப்பாங்க. அப்போ மென்மையாக, நேர்மையாக, அமைதியாக இருப்பதுங்கிறது விஷயம் இல்லை. கொள்கையாக நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? முரடா இருக்கிறாரு, ஒரு மாதிரி காட்டானா இருக்கிறாரு, ஆனா அவர் வந்து ஒரு கட்சியில இருக்கிறாரு, இந்த கட்சி சமத்துவத்தை போதிக்கிற கட்சியா இருக்குன்னா அவர் சரியா இருக்காருன்னு அர்த்தம். அவர் பொலிட்டிக்கலா சரியா இருக்கிறார். அவருடைய முரட்டுத்தனம் தனிப்பட்ட குணம். ஸோ கேப்டனுடைய தனிப்பட்ட குணத்தை வைத்துக்கொண்டு, அவருடைய சுபாவத்தை வைத்துக்கொண்டு இது பண்ண முடியாது. இன்னொன்று, ஜெயலலிதா தான் இவருடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் நான் சொல்றேன். என்னன்னா 2011 பிறகு தொடர்ந்து அவருக்கும் இவங்களுக்கும் ஒத்து வரல. சட்டமன்றத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டது, கடுமையான சண்டை போடுறாரு. அதை மக்கள் என்னவா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, அது ஏதோ ஒரு ஹீரோயிசமா, அதாவது விஜயகாந்த் அப்படி செவுத்துல மிச்சிட்டு பின்னாடி திரும்பி அடிப்பாரு, அதே மாதிரி ஒரு ஷாட்டுன்னு நினைச்சாரு. ஆனா உண்மை அது கிடையாது. அதுக்கு பிற்பாடு தான் அவர் வந்து வீழ்ச்சியை சந்திக்கிறாரு. ஒவ்வொரு பார்ப்பன ஊடகமும் அவருடைய செயலை கோமாளித்தனமாக சித்தரித்தது. அதுக்கு முன்னாடி வரையிலும் அதாவது அந்த இயல்பான அவருடைய இயல்புலேயே சில கோமாளித்தனம் உண்டுங்க. நீங்க ஒரு பொது வேட்பாளர் அப்படி வச்சுட்டு குத்துறாருங்க, மேல கையை மடக்கிட்டு குத்துறாரு. அதெல்லாம் நம்ம பொது வெளியில பார்க்க முடியாது. இன்னொரு இடத்துல பேசுறாரு, வா அடிக்க மாட்டேன் வாங்குறாரு. இப்போ இதை கீழே இருக்கிற மக்கள் ரசிக்கலாம். நீங்க ஆரம்பத்திலே இந்த பார்ப்பன ஊடகங்கள் ஏன் சொல்றோம்னா, உங்களுக்கு உண்மையிலேயே விமர்சனம் இருந்துச்சுன்னா நீங்க ஜெயலலிதா கூட ஒரு கூட்டணி வைக்கும் போது விமர்சனம் பண்ண முடியும். அவர் அந்த ஜெயலலிதாவோடு முரண்படும் பொழுதுதான், ஜெயலலிதாவோடு முரண்படும் போதுதான் அதை ஒரு பொது உருவாக்கமா உருவாக்குறீங்க. அதுக்கு அப்புறம் அவரை கோமாளி ஆக்குறீங்க. அதுக்கு முன்னாடி வரலாம் அவர் செஞ்சது ஃபுல்லா ஹீரோயிசமாகவும், அதுக்கப்புறம் செஞ்சது ஃபுல்லா அவர் வந்து கோமாளித்தனமாகவும் மாறுது. இதை திட்டமிட்டு செய்தார்கள். இது இப்படி நடந்தது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவருடைய வீழ்ச்சி அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா எம்எல்ஏக்களை இன்னொன்னு மஃபா பாண்டியராஜன் உருவிட்டு வர அங்கிருந்து அவரு ஏற்கனவே RSSல் தயாரிக்கப்பட்ட ஒரு வடித்தெடுத்த சங்கி. அவர் கரெக்டா ஒரு செமி பிஜேபி ப்ரோ பிஜேபி வந்து அவர் வந்து அடைக்கலமாகிறார் அப்படிங்கிற அளவுல நாம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ பார்ப்பனர்களுக்கு அன்னைக்கு அதிமுக தேவைப்பட்டது, பார்ப்பனியத்துக்கு தேவைப்பட்டது. இவர் தேவைப்படாமல் இருந்தார். இவரை மெல்ல மெல்ல ஃபேட் அவுட் பண்ற வேலையை செஞ்சாங்க. இன்னொன்று, இதுல இந்த விஜயகாந்தும் சரி, லாபம் எங்கே வருகிறது அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது கொள்கை இன்மைங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா லாபம் நோக்கி போகுது. நமக்கு இத்தனை % ஓட்டு இருக்குது, இதை சார்ந்து இவ்வளவு பணம் தரேங்கிறான், அந்த கூட்டணிக்கு போ. இவ்வளவு பணம் தரேங்கிறான், இந்த கூட்டணிக்கு போ. இப்படி செய்யும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு மேலுள்ள நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்படி என்ன நடந்துச்சு? 2016 எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தோற்று போயிருக்கீங்க. என்ன 2014 மோடியோட கூட்டணி அமைத்து நீங்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க. உங்களோட மோடி வேணா ஜெயிச்சிருக்கலாம், உங்களுக்கு தோல்வி இல்லையா? ஆனா 2016 திமுக எப்படியாவது இவர் தன் பக்கம் வந்து விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தது. அவருடைய பேரத்துக்காக எவ்வளவு இறங்கி போக முடியும்? ஒரு பெரிய கட்சிங்க அது வந்து நீங்க என்ன சொன்னாலும் இறங்கி வர்றேன்னு சொல்லிச்சு. பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கலைஞர் சொன்னார். அதுக்கு இந்த பாப்பார ஊடகங்கள்லாம் என்ன எழுதுனுச்சு, பால் செம்போடு காத்திருக்கிறார் கலைஞர் அப்படின்ட்டு ரொம்ப நக்கல் பண்ணாங்க. என்ன இன்னும் சொல்ல போனா 60 சீட்டுகளும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். இவர் 100, 150, 100ன்னு வாயில, அதாவது 100, 100, 120ன்னு வாயில வந்ததை சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்ல, அவர் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை, அந்த கூட்டம் யாரு, நம்ம வைகோ அவர்கள் அவருடைய தலைமையில் அவங்க உருவாக்குறாங்க. இப்போ மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரே அடியாக கேப்டன் விஜயகாந்தை அழித்து நொறுக்கி ஒரு கூட்டணி. அது கேப்டன் விஜயகாந்தை அழித்தது மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமா 10 வருடங்கள் நாம் அதிமுகவின் கொடுமையிலும், அந்த 10 வருடத்தில் பாதிக்கு மேல் நேரடியான பாஜகவின் ஆளுகைக்கு உட்பட்டும் இருக்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டத்தை அந்த கூட்டணி உருவாக்குச்சு. அதுக்கு விதை போட்டவர் வந்து மா நடராசன், சசிகலாவின் கணவர். அவர் வந்து திட்டம் வகுத்து அவருக்கு நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க அளவுக்கு எல்லை மீறிய பணத்தை கொடுத்து இந்த கூட்டணி உருவாக்குறாரு. மக்கள் நல கூட்டணி. இன்னும் சொல்றதா இருந்தா அது ஒரு மக்கள் விரோத கூட்டணி.
வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு துயரம். அந்த துயரம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால், இந்த பாப்பார ஊடகங்கள் எழுதலையா, பால் சொம்போடு காத்திருக்கிறார் கலைஞர். கலைஞரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு. ஒரு சில உரசல்கள் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட்டணிக்காக உங்களுக்கு எல்லாம் தயாராகவும் இருந்தும் கூட நீங்கள் சேரவே இல்லை. என்ன காரணம்? பெரிய லாபம். அதை விட ரொம்ப வேடிக்கையானது, நீங்க ஏன் அந்த கூட்டணியில இருக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு வைகோ சொன்னாரு, உங்கள் அடுத்த முதல்வரை நான் பார்க்கிறேன், அந்த குழந்தையே நீங்க தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நான் வேற வழி இல்லை, ஆப்ஷனே இல்லை எனக்கு, நான் அதனால தான் இந்த கூட்டணி ஒத்துக்கிட்டேன்னு பேட்டி கொடுத்துருக்காரு விஜயகாந்த். ஸோ நேரடியாக முதல்வர் ஆகிருவாங்கிறதெல்லாம் இல்லை. அந்த பணமும் இப்படி தனித்து நிற்பதனால் கட்சி அழிந்து போகும். ரெண்டு பக்கம் தெரியாமலா இருக்கும். நம்ம பக்கம் இருக்கிற அந்த மக்களின் மரியாதை இழக்க செய்கிறோம். இதற்கு ஒரு பெரிய விலை கிடைக்கிறது. இந்த விலை இந்த கட்சியின் அழிவை உருவாக்கும்னு உங்களுக்கு தெரியாதானே? கட்சி ஜெயித்திருந்தால், அதாவது திமுகவோட சேர்ந்திருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும். 5 வருடங்கள் மக்களும் பிழைத்திருப்பார்கள். இந்த அடிமைகள், இன்னைக்கு அதிமுக கூட்டம் ரெண்டு அடிமைகளை உருவாக்கி தந்திருக்கு இல்லையா, இவர்கள்லாம் காணாமல் போயிருப்பாங்க. இப்படி ஒரு பிரச்சனையே உருவாகி இருக்காது. பாஜகவின் நேரடி ஆளுகைக்கு நாம் உட்பட்டு இருக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதாவின் மரணம் கூட, ஜெயலலிதா கூட உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மர்மமாக இருந்திருக்காது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடியிலையோ அவருக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கலாம். அதையும் தாண்டி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய உடல்நல கோளாறுகள் கூட உருவாகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா அவருடைய உடல்நல பிரச்சனை அப்படின்றது அவருடைய அரசியலுக்கு எண்டை கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு எண்டை தேடிக்கிட்டாரு. அரசியல் ஆல்ரெடி விழுந்துருச்சுங்க. விஜயகாந்த் மரணிப்பதற்கு முன்பே அவருடைய அரசியல் வாழ்க்கை இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இது அவர்கள் குடும்பத்துக்கு நல்லா தெரியுது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அவருடைய பின்னடைவிற்கு 2 பேர் காரணம். ஒன்னு ஜெயலலிதா, இன்னொன்னு பிரேமலதா. ஏங்க, பிரேமலதா தான் ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், விஜயகாந்துக்கு ரோல் மாடல் எம்ஜிஆர், பிரேமலதாவுக்கு ரோல் மாடல் ஜெயலலிதா. இந்த இருக்காங்கல்ல, 2 தாவும் சேர்ந்து தான் விஜயகாந்துக்கு முடிவு கட்டினார்கள் நான் சொல்றேன். முதல் பகுதி அரசியல் அப்படி முடிஞ்சது. 2வது பகுதி அரசியல் பேரம் பேசுவதில், கடந்த முறை தேர்தலில் மிக மோசமான பேரம் நடந்துச்சு. நாம் அதை துரைமுருகன் வீட்டுக்கெல்லாம் போய் நின்றுட்டு இவங்க பண்ண அழிச்சாட்டியம் இருக்க, அதெல்லாம் வரலாறு பேசுறாங்க. அங்கேயும் எங்க பேரம் அதிகமா கிடைக்குதோ அங்க ஓடுறது இருக்கு இல்லையா. அப்ப நீங்க வெறுமனே சீட்டுக்கு ஓடல, காசுக்கு ஓடுறீங்க. யாரை வச்சுட்டு ஓடுறீங்க? கீழே ஓட்டு போடுற மக்களை வச்சுட்டு ஓடுறீங்க. அப்ப பிரேமலதாவின் இந்த பேராசை இருக்கு இல்லையா, இது எல்லையற்றதா இருக்கு. எவ்வளவு எல்லையற்றதா இருக்குன்னா, கடைசியா அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு முதிர்ந்த வயதில் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டத்தில், அரசியல்வாதிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, அவர் அரசியலுக்கு வந்து விட்டார். ஸோ ஓடித்தான் ஆகணும். இனிமேல் ஓடல்ல, நகரக்கூட முடியாதுங்கிற நிலைமையில நீங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவரை மாஸ்கெல்லாம் போட்டுட்டு நீங்க அரசியல் பண்றீங்கன்னா, இந்த ரிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோக்கு கீழே ஃபுல்லாக ரிப், RIP, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போடுவாங்க. அந்த வார்த்தைக்கு செத்ததுக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் நம்புறவன் இல்லை. ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரையிலும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பிரேமலதா கடைசி காலத்தில் அவரை அப்படி நடத்தி கொண்டார். வித்தவுட் ரெஸ்ட், அவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் கொண்டாந்து நீங்கள் அடுத்த எலெக்ஷனை கனெக்ட் பண்ணி அவரை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது அவர் ஆன்மா ரெஸ்ட் இன் பீஸ், இனிமேலாவது அவர் அமைதியாக இருக்கட்டும். 2 பேரால் அவருடைய வாழ்க்கை ஒரு முடிவை எட்டியது, அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது. ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று பிரேமலதா. இப்போ இந்த ரெஸ்ட் இன் பீஸ், RIP அப்படிங்கிறத நாம் இவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா கடைசி நிமிடம் வரை சர்க்கரை நாற்காலியில் கொண்டாந்து வைத்து அவரை விற்பதற்கு, அந்த பாப்புலாரிட்டியை விற்பதற்கு பிரேமலதா முயற்சி செய்தார். இதுதான் ஒரு மோசமான முடிவு. இது எல்லையற்ற ஒரு தன்மையில கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை நிறுத்திடுச்சு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுல கலைஞர் அவருடைய மண்டபத்தை இடித்தார்,
அதனால் வந்து அரசியலுக்கு வந்தார் ம். அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. அடுத்து அவர் கலைஞரை எதிர்த்து திமுகவை எதிர்த்து தான் மையமாக அவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அதாவது பேசப்படுது. பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா, விஜயகாந்தினுடைய அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அவருடைய கல்யாணமே கலைஞருடைய தலைமையில நடந்தது. அவருடைய அடைமொழி வைப்பாங்க இல்லையா, புரட்சி நடிகர், புரட்சி திலகம் அப்படிலாம் வைக்காங்கல்ல, அதுல புரட்சி கலைஞர்னு தான் இவர் வச்சிருப்பார்கள். ஸோ திமுகவோடு இணைந்து அல்லது கலைஞரினுடைய அந்த ஆசீர்வாதம் அதோடைய கட்டமைப்புக்குள்ள தான் இவர் வளர்றாரு. இன்னொன்று, இவர் வளரும் போதே இவருக்கு ஒரு குறிப்பிட்ட இப்போ இந்த சில நடிகர்கள் வந்து மன்றங்களை வைத்து ஆர்கனைஸ்டாக வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லாமலாம் இவர் செய்யலைங்க. அதுக்கு ஒரு காரணம் அந்த பிளான்லாம் இருந்திருக்கும். ஏன்னா முன்கூட்டியே அவர் பார்த்துட்டு தான் வராரு. அதனால ஒரு அடுத்த கட்டமாக பிற்காலத்தில் நாம் ஒரு கட்சி அமைக்கணுங்கிற ஆர்கனைஸ்டு திட்டம் அவருக்கு இருந்திருக்கிறது. ரஜினி மாதிரிலாம் அவர் இல்லை. அப்படி இல்லாமல் இருந்தெல்லாம் டப்புன்னு வந்த உடனே அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்க முடியாது. அடுத்த கட்டமாக வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆகியிருக்கவே முடியாது. அப்போது தன்மேல் உள்ள நம்பிக்கை, அப்புறம் தன்னுடைய ஆளுமை, தன்னுடைய அந்த நிர்வாகத் திறமை, இது எல்லாமும் சேர்ந்து தான் அவர் ஆட்சிக்கு வர அந்த அரசியலுக்கு வராரே தவிர, இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து இவருக்கு இன்னொன்று இங்கே ஒரு பொதுவான ஒரு சூழல் இருக்குது. இதுதான் இதை எதிர்த்தாதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஜெயலலிதாவை எதிர்த்தா நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. கலைஞரை எதிர்த்துட்டு நீங்கள் அரசியல் பண்ணலாம், ஜெயலலிதா எதிர்த்துட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. தலைவான்னு ஒரு தலைப்பு வச்சுட்டு விஜய் பிரட்டப்பாடின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இந்த டைம் டு லீடுங்கிற வார்த்தையை தூக்கி வச்சுட்டு போய் தேவடு காத்தாங்க ஜெயலலிதா வீட்டில். அப்போது ஒரு தலைப்புக்கு அவ்வளோ பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னா அப்போது திமுகவையோ அல்லது கலைஞரையோ எதிர்ப்பது என்பது எளிது. அது பார்ப்பனியத்தின் கூடாரத்துக்குள்ளிருந்து நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்போது ஒரு பொது உளவியல்ல இருந்து ஒரு சேஃப் ஜோனை தேடி நீங்கள் போய்கிடுறதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட அந்த இந்த இதுக்கே உள்ள தன்மைங்க. இன்னைக்கு சீமானியா எங்கோடி போய் நிற்கிறாப்புலன்னா அது ஒரு ஈஸி. நீங்கள் பாஜகவையோ இந்த நாட்டில் பாஜகவை ஒழித்தே தீர்வேன்னுலாம் நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியாது. ஜெயலலிதாவை வீழ்த்தியே தீர்வேன்னு நீங்கள் கொக்கரிச்சிருக்க முடியாது. நீங்கள் ஈழத்தாயின்னு தான் பிச்சை எடுக்க முடியும். சரிங்களா? இதுதான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை அவர் வந்து உள்ளுக்குள்ளே வளரும் போதே உருவாகிறாரு. அந்த எதிர்ப்புக்கு ஒரு எதிர்வினை நடக்குது. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. ஜெயலலிதா எனது ரோல் மாடல் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தேமுதிகவிற்கு அவங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? பிரேமலதா அதை லீட் பண்ணிடுவாங்களா? பிரேமலதாவுக்கு முன்னாடியே வந்து விஜயகாந்தனுடைய மகனை கொண்டாடுவதற்கான வேலையெல்லாம் செஞ்சாங்க. விஜயகாந்த் மாதிரி இமிட்டேட்லாம் பண்ணி பார்த்தாரு. அதாவது பத்திரிகையாளர்களை மிரட்டுவது, உருட்டுவது, அப்படி பேசுறது எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. எதுவும் எடுபடலை. இப்போ வந்து இவங்க இதேமாரி நான் வந்து ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது, ஜெயலலிதாவை ரோல் மாடலாக சசிகலாவால் கூட வைத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற சிறப்பு தகுதி வேறு யாருக்கும் கிடையாது. இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பார்ப்பன பெண்ணாக இருப்பது என்பது வேறு, மற்ற பெண்ணாக பிறந்தவர்கள் அந்த இடத்துக்கு வந்து சேருவது என்பது வேறு. இது இப்படியே இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு பீப்புள் வெல்ஃபேர், மக்கள் நலன் சார்ந்தெல்லாம் நீங்கள் இயங்க போகிறது கிடையாது. நீங்கள் சனாதனத்துக்கு ஒரு டிக்டேட்டர் ஆவேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறீங்க. நான் ஜெயலலிதா ஆக போகிறேன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் நான் வந்து திமுகவை எதிர்க்க போகிறேன், கலைஞரை எதிர்க்க போகிறேன், திராவிடத்தை எதிர்க்க போகிறேன்னு அர்த்தம். அதாவது கொள்கை ரீதியாக உங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று கிடையாது. ஆனால் நீங்கள் எதிர்க்க போகிற கொள்கை என்ன? முதலாளித்துவ நான் வந்து சோசலிசத்தை அழுத்து விடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா முதலாளித்துவத்தை பாதுகாப்பேன்னு அர்த்தம். நான் ஜெயலலிதா ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா இதைத்தான் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அதனால ஒரு இன்னொரு பாசிச பெண்மணியாக நான் உருவெடுக்க போகிறேன், சனாதன காவலராக முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, பணத்துக்காக மாற்றி கூட்டணி வைத்ததில், பேரம் பேசியதில் ஒட்டுமொத்தமாக மதிப்பை இழந்து கிடக்கிறது அந்த கட்சி. கிட்டத்தட்ட விஜயகாந்தின் நிலைமையில தான் இன்றைக்கி அந்த கட்சியும் இருக்கிறது. அதை உயிர்ப்பித்து இவர் கொண்டு வருவார் அப்படின்னு நம்புறதுக்கெல்லாம் இல்லை. ஏன் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்? தனிநபர்களை வைத்து கட்சியையோ ஒரு அமைப்பையோ கட்டமைத்தால் இதுதான். நான் மீண்டும் ஆரம்பித்த புள்ளிக்க வர்றேன்.
கொள்கைன்னு இல்லாம தனிநபர்கள் மேல் நீங்கள் கட்டி வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு ஆர்கனைசேஷனா பேருக்கு இருக்குமே தவிர, அதுக்கு நீங்க பொதுச் செயலாளரா மாறிக்கலாமே தவிர, அது பழைய உயிர்ப்போடு இருக்காது. ஏன்னா அவரால தான் அந்த கட்சி நின்றுச்சு. அவராலேயே கூட அந்த கட்சியை உயிரோடு கொண்டு வர முடியவில்லை. ஏன் அப்படின்னா நம்ம சொன்னதுதான், கொள்கை இல்லை. அந்த இல்லாத கொள்கையை பிரேமலதா எப்படி உருவாக்கி விட முடியும்? இன்னொரு புறம் வந்து சங்கிகள் ம். பாஜகவை சார்ந்த முக்கிய தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்களே, மோடியின் அன்பை பெற்றவர், ம். திராவிடத்தை முன்னிறுத்தி கட்சியை ஆரம்பித்தாலும் தேசியத்தை வந்து விரும்பியவர், ஆ. இப்படியெல்லாம் அவரை வந்து கொண்டாடுறாங்களே. தன்னுடைய திரைப்படங்களில் வந்து தீவிரவாதிகளை, இஸ்லாமிய தீவிரவாதிகளை அடையாளம் காட்டியவர். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரினுடைய பெயரை வைத்துத்தான் வந்து வளர்ந்து வர்றாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் படங்கள் நடிக்கிறாரு. பின்னாடி அரசியல் காரணங்களுக்காக போய் இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாரே தவிர, கொள்கை ரீதியாகவே அவர் வந்து இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்வதா இருந்தால், அவருடைய கட்சி கொள்கையே வந்து மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை அவருடைய கட்சி கொள்கையில ஒண்ணா வச்சிருக்காங்க. ஒரு பொது கட்சியா இருக்கணுங்கிறதுக்காக. அந்த வார்த்தையை இவனுங்க ஏத்துக்கிடுவாங்களா? அதனால சங்கிகளினுடைய பேச்சை நாம் இதுல கணக்குல சேர்க்கக்கூடாது. அவனுங்க எது மேலனாலும் தன்னுடைய ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போற, இன்னும் சொல்ல போனா பெரியார் தலையிலேயே காவியை ஊத்திட்டு போற ஒரு கேடுகட்ட மனிதர்கள் அவர்களுடைய பேச்சை நாம் இதுல கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இவ்வளவு நேரம் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.